என்னோட பேர் சூர்யா. சூர்யானா சான்ஸ்கிரிட்ல சன் அர்த்தம். இந்த பூமியில எல்லாரும் வாழறதுக்கு சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் எல்லா சிவிலைசேஷன்லையும் சூரியனை கடவுளா வணங்கினா. ஃபார் எக்ஸாம்பிள், கிரீக் சிவிலைசேஷன்ல சன் காட் பேர் ஹீலியோஸ். நம்ம ஹிந்து தர்மத்துல சூரிய நாராயணர்னு பேர். சூரிய நாராயணர் பத்தி நிறைய புராண கதைகள் இருக்கு. அவரோட சூரிய வம்சத்துல தான் ராமர் பிறந்தார். ராமர் சூரியனை வேண்டிண்டு ஆதித்ய ஹிருதயம் சொன்னார். அதனாலதான் ராவணனை ஜெயிக்க பவர் கிடைச்சது. தமிழ்நாட்டு விவசாயிகள் சூரியனுக்கு நன்றி சொல்லுற நாள் தான் பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்படி நம்மோட வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிற சூரியனை தினமும் வழிபட நம் முன்னோர்கள் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் சந்தியாவந்தனம். டெய்லி 3 வாட்டி பண்ற இந்த சந்தியாவந்தனம் ஒரு ஹோலிஸ்டிக் ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல் ட்ரில். இதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. நாங்க அனுபவிச்ச சில விஷயங்களை ஷேர் பண்றோம். ஆச்சமனம். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, ஓம் ஸ்ரீகேசவாய நமஹ, ஆபோஹிஷ்டாமயோ புவஹ, தானோ உஜ்ஜேததாதனஹ, மஹேதனாய. ஆச்சமனம் பண்ணி புரோக்ஷனம் பண்ணும்போது நம்மளோட உடம்பு மட்டும் இல்லாம மனசையும் சுத்தம் செஞ்சு செய்ய போற காரியத்துக்கு தயாராகிக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். உடல் ரீதியா, தட் இஸ் ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸுங்கிற ஆங்கிள் பார்த்தா இந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன் ஹாம்ஸ்ட்ரிங் க்ளூட்ஸ் மாதிரி மசில்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் தர்றது மட்டும் இல்லாமல் டைஜஷன் அண்ட் பவல் மூமெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கு. பிராசனம். இந்த மந்திரத்துல நம்ம மனசு, வாய், கையால பண்ற பாவத்தை எல்லாம் நினைச்சு பிராயஷ்சித்தம் பண்றோம். 2 சந்தியாவந்தன செக் பாயிண்ட்ஸ்க்கு நடுப்புற நம்ம பண்ண காரியங்களை எல்லாம் ரீஎவாலுவேட் பண்ணிக்கிற ஒரு சிம்பிள் மென்டல் எக்ஸசைஸ் தான் இது. பிராணாயாமம். காயத்ரி ஜபம் பண்றதுக்கு முன்னாடி 10 வாட்டி பிராணாயாமம் பண்றோம். பிராணாயாமம் பண்ணும்போது மோதிர வரணும், சுண்டு வரணும் நேரா இருக்கணும். ஒன்று பக்கவாட்டில் தொட்டுட்டு இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்ட விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். நம்ம மூச்சு நிதானமா இருந்தா மனசும் நிதானமா இருக்கும். செய்ய போற ஜபத்துல ஃபுல் ஃபோக்கஸ் வரும். இப்படி டெய்லி டீப் பிரெத் பண்ணும்போது வர்ற எக்ஸஸ் ஆக்சிஜன் சப்ளை நம்ம உடம்புல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரீசார்ஜ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. காயத்ரி ஜபம். காயத்ரி மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். காயத்ரீம் சந்தசாம் மாதா, அதாவது காயத்ரி வேதத்துக்கே அம்மா மாதிரி. மகாமந்திர மகாயந்திர மகாதந்திரிணி கஹோயாக கிரமராத்ய ரஹஸ்தார்பிணி ஓம் லம் வங் ரங் க்ரீம் யம் சந்தியா சஞ்சீவனி சந்தியா சஞ்சீவன் சுரசமாதி ரூபிணி சுரசமாதி रूपिणी गायत्री त्रिवर्गदात्री सावित्री त्रिलोकयात्री संध्या संजीवनी. ரெப்படிட்டிவா காயத்ரி ஜபம் பண்றதுனால உடம்புல நல்ல வைப்ரேஷன்ஸ் உண்டாகுது. இது ஒரு சேலஞ்சிங்கான மெடிடேஷன் எக்ஸசைஸ். எண்ணிக்கையை ஞாபகம் வச்சுண்டு மந்திரத்தை சரியா உச்சரிச்சுண்டு விஷுவலைசேஷனோட சொல்ல நிறைய ஃபோக்கஸ் தேவை. பர்டிகுலர்லி படிக்கிற வயசில்
குழந்தைங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உபஸ்தானம். ஜபம் முடிச்ச அப்புறம் எழுந்துண்டு உபஸ்தானம் பண்றோம். மாத்தியானிகம் பண்ணும்போது சூரியனை தரிசிக்கிறோம். அப்புறம் எல்லா திசைகள் தேவதைகள் எல்லாரையும் வேண்டிண்டு அபிவாதையை சொல்லி முடிக்கிறோம். சூரியனை டெய்லி தரிசிக்கிற பழக்கத்தினால நமக்கு அளவான சன் எக்ஸ்போஷர் கிடைக்கிறது. விட்டமின் டி பெனிஃபிட்டை பற்றி சன் இல்லாமல் தவிக்கிற நம்ம சியாட்டில் மக்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி அபிவாதையங்கிறது நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கான சிம்பிள் பதில். இப்படி 10 நிமிஷம் பண்ற சந்தியாவந்தனத்துல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துட்டா குழந்தைகள் அக்கம் பக்கம் பார்க்காம செய்யற காரியத்திலேயே கவனமா இருப்பாங்க. சூர்யா சந்தி பண்ணிருக்கியா? ஆமா பண்ணிட்டு இருக்கேன்.